நம்ம ஸ்டைலில் மட்டன் பிரியாணி பார்க்கலாமா? எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வணங்கிட்டு இவங்களை நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, புதினா ஆட் பண்ணிவிட்டு அது கூட 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இவங்களும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சின்ன வெங்காய பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, மசியருக்கு உப்பு, அதுக்கப்புறம் தயிர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா தக்காளியில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே பிரியாணி மசாலா ஆட் பண்ணி எடுத்து வச்சிருக்க மட்டனை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சோடனே அரிசி ஆட் பண்ணிவிட்டு பிரியாணியை நல்லா லெவலானதுக்கப்புறம் சைடில் துணி வச்சு மேலே தட்டு போட்டு மூடி எந்த சைடும் காற்று போகாத அளவுக்கு தம் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இறக்கிக்கோங்க. இறக்குனீங்கன்னா சுட சுட கம கம பிரியாணி ரெடி. இந்த பிரியாணியோட ஃபுல் ரெசிபி வீடியோ வேணா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் ஷார்ட்ஸ்ல நம்ம ஃபுல்லா டீடைலா போட முடியாது. மெஷர்மெண்ட்ஸோட உங்களுக்கு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்றேன். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதோ லைக் பிடிச்சிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம்.